இன்றைக்கி நம்ம உளுந்தே சேர்க்காம சூப்பரான ஒரு இட்லி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லியில் கடுகுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் தாளித்து தாங்க செய்கிறது. நம்ம இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையோடு இருக்கும். நம்ம இந்த இட்லிக்கு உளுந்தும் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற இட்லியை அரிசியே 8 மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சு திரும்ப ஆட்டி வச்சு அது மறுபடியும் புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ஒரு 3 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அதுக்காக தான் இது கூட கொஞ்சம் தாளிச்சு கொட்டியிருக்கோம். தாளிச்சு கொட்டாமல் கூட சாப்பிடலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கடுகு வாசனையோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாளிச்சு விட்டுருக்குறோம். இப்போ நம்ம மாவு அரைக்கிறது தாங்க பார்த்துட்ருக்குறோம். இந்த மாவு நம்ம நிறையா அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் தேவையில்லை, டக்குன்னு எடுத்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாவு அரைக்கிறதும் காட்டலாம். ஏன்னா மாவு நம்ம வெறுமனே மாவு மட்டும் போட்டு செய்யுங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அரிசி ரவை எடுத்துக்கங்க, அதில் போட்டு செய்யுங்க அப்படின்னா அந்த மாவே நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அரிசி ரவை ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி தாங்க, மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, அந்த அரிசியை அரை மணி நேரம் ஊறினா போதுங்க. அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டியதில்லை. ஊறின அரிசியை அப்படியே ஈரத்தோடையே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாவு வந்துருங்க நமக்கு. இந்த மாவில் நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, புட்டுக்கு எல்லாத்துக்குமே இதில் ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் இடியாப்பம் மட்டும்தான் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யலாம். ஆனால் செய்யும்போது புளியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ரவையாக இருக்கும். அதனால் இடியாப்பத்துக்கு செய்கிறதுனா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அரைச்ச அரிசி ரவையிலேருந்து நான் 3 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. எதில் வேணாலும் எடுத்துக்கலாம், டம்ளரில் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 கப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு 1.5 கப்பு, 1 கப்பு தயிர் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கு அரை கப்பு மோர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1.5 கப்புமே தயிர் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், மோர் தாளிச்சிட்டு அதுலேருந்து கருவேப்பிலை உள்ள வந்துருக்குது, அதை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கை வச்சு கூட நல்லா கரைச்சி விடலாம். நம்ம மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடலாம். ரொம்பவும் லூஸாக கரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு இட்லி மாவு எப்படி இருக்குன்னு தெரியலையா, அந்த அளவுக்கு கரைச்சி விட்டு வச்சிடலாம். அந்த தயிர் மாவு எல்லாம் நல்லா கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டு வச்சிடலாம். இது இப்படியே 3 மணி நேரம் ஊறணுங்க. இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கு கூட வேணாலும் உப்பு போடுறதுனால போட்டு வைக்கலாம், நம்ம அப்புறமா சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு இது எப்படியே ஸ்பூனில் கலக்கணும் அப்படின்னு இல்லை, நல்லா கை வச்சு கூட கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு இது இப்படியே வச்சிடலாம் ஒரு 3 மணி நேரம். நமக்கு மாவு புளிக்கிற டைம் வரணும் இல்லைங்களா, அந்த மாதிரி புளிக்கணும். கொஞ்சம் புளிப்பு வந்ததுன்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் அல்லது மோர் இந்த மாதிரி சேர்த்து நம்ம இதை வச்சிடணும். 3 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2.5 மணி நேரம் ஆனோடனேமே எந்த கப்பால் மாவு எடுத்தனோ அதே கப்பால் 1 கப்பு அவல் எடுத்துக்கலாங்க. 3 கப்பு மாவு, 1.5 கப்பு, 1 கப்பு தயிர், அரை கப்பு மோர் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் எல்லாமே தயிராக கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப்பு அவலை எடுத்துக்கலாங்க. அந்த அவலை நல்லா கழுவிட்டு அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அவல் இது கெட்டி அவல், மெலிசான அவல் அப்படின்னா உடனே கூட ஊறிடும். நம்ம எடுக்கிற அவலை பொறுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா அவல் ஊறிடுச்சுங்க. அப்படி கையில் எடுத்து பார்த்தா நல்லா அது கையில் பிசைஞ்சு விடும்போதே நல்லா நைஸாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த அவலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாங்க. புழிஞ்சிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த அவலை நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நம்ம மாவு மாதிரியே, இட்லி மாவு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே பிசைஞ்சு விடணும். அதுக்காக தான் இப்போ அவல் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அவலை நல்லா புழிஞ்சிட்டு வேற ஒரு கிண்ணியில் மாற்றி நல்லா அதை பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். இது மிக்சியில் கூட போடுறாங்க, ஒரு சிலர் மிக்சியில் போடுறாங்க. அது போட்டோம் அப்படின்னா அந்த இட்லி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காதுங்க. அந்த இட்லி கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம அவலை மிக்சியில் போடாமல் கையிலேயே பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கையில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அப்படியே பிசைஞ்சோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனாலும் அது பரவாயில்ல, இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நம்ம பிசைஞ்ச அவலை மாவு கூடயே கலந்துடலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தயிர் மாவும் போட்டு முதல்லையே கலந்து வச்சிடணும் இல்லையா, அந்த மாவு கூட கலந்துடலாம். நம்ம முன்ன மாவு கரைச்சி வைக்கும்போது தயிரையும் மாவையும் எப்படி கரைச்சோமோ அதே மாதிரியே இப்போ இந்த அவலும் அது கூடயே நல்லா கலந்து வர மாதிரி ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்கணுங்க. அப்படி கரண்டியால் கலக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு உங்களுக்கு இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி அதிகமாக போகாமல் பார்த்துக்குங்க. முதல்ல நம்ம தயிர் ஊற்றி கரைக்கும் போது தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அரைச்ச மாவு, அதனால இதில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாவு தாங்க மறுபடியும் கலக்கிற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாவு கூடயே நம்ம
தேங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம கையாலேயே போடுறேன், ஒரு கை தேங்காய் போடுறேன். நீங்கள் அந்த கப்பால் அளந்து போடுறதுனாக்கா போட்டுக்கலாங்க. அந்த கப்பில் அரை கப்பு தேங்காய் வர மாதிரி போட்டுக்கலாம். இந்த இட்லிக்கு தேங்காய் சேர்த்துற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால தான் இன்னும் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கை வச்சு தான் கலந்து விடுறேன். அப்போ தான் எல்லாம் கலந்து வரும். இல்லைன்னா அந்த நம்ம புளிஞ்ச அவலெல்லாம் திட்டு திட்டா அங்கங்கே இருக்கும். அதனால தான் நம்ம கை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு அந்த அவல்லாம் கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் எடுத்து ஊற்றி பாருங்கள். கரண்டியால் எடுத்து ஊற்றி பாருங்கள் மாவு பதத்துக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் கரைக்கும் போது நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. மாவு பதத்தில் இருக்கா, தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு. நம்ம முதல்ல மோர் தயிர் ஊற்றுனது தாங்க, மறுபடியும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நம்ம கரைக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி ஊற்றினோம்னா மாவு லூஸ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம இட்லி ஊற்றுனோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல தாளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அந்த கடுகு கொஞ்சம் இஞ்சியெல்லாம் இதில் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுட்டு இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதில் அந்த மாவில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த கடுகு இஞ்சி எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இந்த இட்லிக்கு ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அந்த இஞ்சி அங்கங்கே கடிப்படும். நான் பாருங்கள், இஞ்சியை பொடிசாக நறுக்கி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த பீட்ரூட் சீவரத்தில் துருவி கூட போட்டுக்கலாங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா துருவி கூட போட்டுடலாம். அது இட்லி வெந்துருச்சுன்னா அந்த இஞ்சி இருக்கிறதே தெரியாதுங்க. நல்லா இந்த பொங்கல் சாப்பிடும்போது இஞ்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பச்சை இஞ்சியோட வாசனைலாம் தெரியாது. இப்போ நமக்கு இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இட்லி ஊற்ற வேண்டியது தாங்க. இப்போ பாருங்கள், 3 கப்பு எடுத்தோம். அந்த 3 கப்பு மாவுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு மாவு இருக்குது. நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு மட்டும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு 2 படி 3 படி அரிசி நல்லா கழுவிட்டு மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோங்க. கொஞ்சம் குருணையாக ரவை பதில் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த இட்லிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பழைய தயிர் மோர் இருந்ததுன்னா அதை கூட கலந்து வச்சிடலாங்க. இவ்வளோ 3 மணி நேரம் ஊறணும் இல்லை, பழைய தயிர் இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த தயிரில் கூட கரைச்சிங்க நம்ம மாவு கலந்து வச்சிடலாம். தயிர் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா மாவு சீக்கிரம் புளிப்பு தட்டிடுங்க. நமக்கு ஊற்றுறதுக்கும் டக்குன்னு ஊற்றிடலாம். இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் வச்சுருக்கணும்னு இல்லை, நம்ம ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கூட நம்ம ஊற்றிடலாம். மாவு டக்குன்னு எடுத்து ஊற்றிடலாம். நம்ம இப்போ வீட்டில் அரிசி மாவு மட்டும் இருந்தது அப்படின்னா உடனே நமக்கு இட்லி ரெடி பண்ணணும்னா புளிச்ச தயிர் இருந்ததுன்னா போதும். அதில் கலந்து வச்சுட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் இடையில செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியுங்க. மாவு சாப்பிட்டு பார்க்கும்போதே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம உடனே இட்லி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கு மேலே வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த டேஸ்ட்டு இட்லி டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் புளிக்க வைக்கிறோம். இல்லை அப்படின்னா அப்படியே ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி ஊற்றி வச்சிட்டோம். இது வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இட்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இட்லி சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட மாவு துணியில் ஒட்டாமல் நம்ம அந்த இட்லியெல்லாம் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா துணியிலெல்லாம் பிடிச்சிப்போம். அப்படி இது கொஞ்சம் கூட துணியிலெல்லாம் பிடிக்கவும் இல்லை. டேஸ்ட்டும் அப்படி தான் சூப்பராக இருந்ததுங்க. நம்ம நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் தயிரில் கலந்து வச்சு கொஞ்சம் புளிப்பும் பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் இட்லி கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பிஞ்சு சோடா உப்பு மட்டும் போட்டுக்குங்க. அதிகமாக வேண்டாம், ஒரே ஒரு சின்ன பிஞ்சு இந்த விரலால், ஆள்காட்டி விரல் பெருவிரலால் ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. அதுக்கு மேலே சோடா உப்பு சேர்த்தக்கூடாதுங்க. அதே மாதிரி அடிக்கடியும் சோடா உப்பு சேர்த்தக்கூடாது. எப்போவாவது ஒரு நாளைக்கு நம்ம செய்கிறதுல ஏதாவது பதம் தவறிட்டா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே ரெகுலராக செய்கிற இதில் சோடா உப்பு போட்டு செய்கிற மாதிரி வச்சுக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இட்லி சூப்பராக வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி துணியில் ஒட்டாமல் வருதுன்னு. நம்ம ரெகுலராக இட்லி செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. புதுசாக வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த பச்சரிசியில் செஞ்ச இட்லி, இந்த மாதிரி உளுந்து சேர்க்காத செஞ்ச இட்லின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இட்லி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துக்கலாங்க. ஏன்னா செய்கிறது நம்ம அதில் என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது எவ்வளவோ நல்லாயிருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.